எந்த மாற்றமும் இல்லை. இடம் மாறி இருக்கலாம், அந்த ஊர் பேர் மாறி இருக்கலாம், அந்த பெண்ணுடைய பெயர் மாறி இருக்கலாம், அந்த லவ் ஜிகாத் பண்ணக்கூடிய பையனுடைய பெயர் மாறி இருக்கு. இவ்வளவுதானே ஒழிய the same incident is getting repeated. திருச்செந்துரை தவிர 5 கிராமங்கள் 6 கிராமங்களும் முழுக்க முழுக்க வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. இது தவிர கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட இந்துக்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வக்ஃப் போர்டு சொந்தமானது. நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முருகன் பெயரை சொல்லி ஒரு அரசியல் மாநாடு கூட நடத்தியிருக்கிறார். ஏன்னா அதுக்கு அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒருத்தர் சுகி சிவன் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அதிலிருந்தே தெரிஞ்சு போச்சு அவர் யார் நமக்கே தெரியும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். கல்வியை காவிமயமாக்கும் திமுக, விசிக ரவிக்குமார் கொந்தளிப்பு. நெல்லை டவுன் கண்டியப்பேரி ஊரே வக்ஃப் நிலமாம், கிராம மக்களுக்காக போராட்டத்தில் குதித்த இந்து முன்னணி. வேலூரில் கல்லூரி படிக்கும் இந்து பெண்களை குறிவைத்து நடக்கும் லவ் ஜிகாத், மகளை மீட்க போராடும் பெற்றோர். 6 கோடி மக்களை மாசாக மதம் மாற்ற திட்டம், ஜோஸ்வா மிஷனரி கூட்டத்தின் சதி அம்பலம். வங்கதேசத்தில் கோவில், வீடு, அலுவலகம் மற்றும் நிலங்களை மிரட்டி பிடுங்கும் ஜிகாதிகள், இந்துக்கள் புகார். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். அகில உலக முருகன் மாநாடு பழனி கோயிலில் நடைபெற்றது. 2 நாட்கள் கருத்தரங்கம், கட்டுரை போட்டி, பேப்பர் சப்மிஷன், ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்தல், இது மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. அதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது பல தீர்மானங்களை படிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்மானங்களை பார்த்துவிட்டு விசிகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கையை முருகன் மாநாடு என்கிற பெயரில் நீங்களும் காவி சாயம் பூசிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறநிலையத்துறையால் நடத்தப்படும் கல்வி ஸ்தாபனங்கள் மத சார்புடையன அல்ல. தீர்மானம் 5ல் பக்தி இலக்கியங்களில் மாணவிகளுக்கு போட்டிகள்லாம் நடத்தி பரிசு கொடுப்பாங்கிறீங்க. 8வது தீர்மானத்தில் விழா காலங்களில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. 12வது தீர்மானத்தில் முருகப்பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகள் அறநிலையத்துறை நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் கொண்டு வருவேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு மதவாதத்தை, இந்துத்துவத்தை பரப்புவது தான் உங்களுடைய அறநிலையத்துறை வேலையா? அதுதான் அறநிலையத்துறை சட்டம் சொல்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறநிலையத்துறைக்கு கணக்கு வழக்கு பார்க்கறது தான் வேலையை தவிர இந்து மதத்தை பரப்புவது அல்ல அப்படின்னு கி வீரமணியின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதற்கிடையே திண்டுக்கல் எம்பி அந்த மாநாட்டிலே பேசும் பொழுது, பழனி கோயில் அந்த முருகனுக்கு பின்பக்கம் இஸ்லாமியர்களும் கூட வழிபாடுகள் ஒரு நேரத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தவறான வரலாற்று பதிவுகளை செய்திருக்காங்கன்னு சொல்லி பல இந்துத்துவ அமைப்பினரும் கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஒரே செய்திக்குள்ளார 3 செய்தி சொல்லியிருக்கீங்க. இவர்களுக்கு என்ன ஒரு வயிற்றெரிச்சல் வருகின்றது என்று சொன்னால், தமிழ் இலக்கியங்கள், முருகனை பற்றிய பாடல்களை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள், இப்போ திருப்புகழ் இருக்கிறது. திருப்புகழை பற்றி சொல்லும்போது திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு திருப்புகழை சொல்லும்போது உங்களுடைய தமிழ் வாயில விளையாடும், தமிழ் வளரும். ஆகவே தமிழை வளர்த்தவர்கள் தெய்வீகத்தை, ஆன்மீகத்தை வளர்த்திருக்கிறார்கள். ஆன்மீகமும் தமிழும் தெய்வத்தமிழ் சேர்ந்தால் வளர்ந்திருக்கிறது. தனியாக பிரிக்க முடியாது. எப்படி பாலில் நீங்கள் தண்ணியை கலந்தால் பிரிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இது. இப்போ நீங்கள் எப்படி இதை பார்க்கணுன்னா, ஐயோ கல்வியை காவியமயமாக்கிறீர்கள், ஐயோ இலையெல்லாம் பச்சையாக்கிறீங்க. இலையுடைய தன்மை பச்சை தான், பாலுடைய தன்மை வெண்மை தான். அதே போல இந்த நாட்டுடைய தேசியத்தன்மையை ஆன்மீக மரபு தான், அது காவி தான். இது நான் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சி சங்கின்றுவாங்க. உடனே இப்படி சொன்ன உடனே ஒரு முத்திரை, சங்கி
இது சொன்னது யாருன்னா, மோதிலால் நேருவெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கொடி கமிட்டி என்று ஏற்படுத்துகிறார்கள். அந்த கொடி கமிட்டி வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 7 பேர் கொண்ட கொடி கமிட்டி நாடு முழுக்க சேர்ந்து சுற்றுப்பயணம் செய்து நம்ம நாட்டுடைய சுதந்திரமடைவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட கொடி கமிட்டி நம்ம நாட்டுடைய கொடியாக எது இருக்க முடியும் என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். மக்கள் கருத்தை கேட்கிறார்கள், நிபுணர்கள் கருத்து, ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க. அவங்க கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறது என்னன்னா, இந்த நாட்டினுடைய தேசியத்தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய கலர் நிறம் காவி. ஆகவே காவி கொடி அந்த நாட்டுடைய தேசிய கொடி. சொன்னது யாரு? காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்திய கொடி கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன். அதை வந்து காந்தி மாற்றினாருங்கிறது அடுத்து வேற வரலாறு, அதுக்கு போக வேண்டாம். ஆனால் இதுதான் தேசியம். அப்போ தேசியத்தை வந்து பாடப்போகிறோம் இலக்கியங்கள் மூலமாக. அதில் அவருக்கு என்ன ஒரு வயிற்றெரிச்சல் தெரியல. ரெண்டாவது பாருங்க, இப்போ வந்து பழனிமலை முருகனுக்கோ இல்லை திருச்செந்தூர் முருகனுக்கோ இல்லை ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கோ யாரோ ஒருத்தர் போய் நீங்கள் பழனிமலை முருகனுக்கு போய் நான் போய் உண்டியலில் காசு போடுறேன், அண்ணாதோட தோசத்தை காசு நான் போடுறேன், அப்படி வேண்டிட்டு அவனுக்கு காசு போடலையே. கோயிலுடைய வளர்ச்சிக்காக, முருகனுடைய புகழ் பரப்புவதற்காக, கந்தர் சஷ்டி கவசத்தை இன்னும் 4 பேர் சொல்ல வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, திருப்புகழை பரப்புவதற்காக, அதுக்கு தான் ஒருத்தர் காசு போடுறான். பெரியார் கொள்கையை பரப்புறதுக்கு யாரும் காசு போடலை. அப்ப அந்த காசை எடுத்து நீ செலவு செய்வாயேயானால், அதை வைத்து ஒரு கல்வி நிறுவனமோ கல்லூரியோ அமைப்பாயேயானால், கட்டாயமாக இந்த இந்து சமய இந்த பிரச்சாரத்துக்காக பணிக்காக அந்த பணம் செலவு செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு இப்படி செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கிரெடிட் முழுக்க போக வேண்டிய நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கு தான். மக்கள் உணர்வை புரிந்து கொண்டு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இது நாம் பார்க்க வேண்டியது. இப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி வருவோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து முருகன் பெயரை சொல்லி வந்து ஒரு அரசியல் மாநாடு போல நடத்தியிருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒருத்தரை வந்து சுகி சிவன் ஒருத்தரை போட்டிருக்காங்க. அதிலிருந்தே தெரிஞ்சு போச்சு அவர் யார் நமக்கே தெரியும். பழனியில் இருக்கிறது முருகர் சிலையே அல்ல என்று யார் பேசினாரோ அவர் தான் அந்த முருகர் மாநாட்டுக்கு ஒருங்கிணைப்பாளர், சீஃப் கோஆர்டினேட்டர். இப்போ என்னன்னா, ஒரு ஹிந்து எதிர்ப்பு அலை திமுக மேலே வந்து விடுமோன்ற அச்சத்தின் காரணமாக திமுக வந்து ஒரு ஹிந்து ஆதரவான ஒரு சூழ்நிலை, ஹிந்துக்களுக்கு ஆதரவான ஒரு கட்சி தான் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படி வந்து இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். இப்போ இந்த மாநாடு நடத்த யார் பணம் செலவு பண்ணியிருக்காங்க? அறநிலையத்துறையா, கோயிலா, இல்லை வேற ஏதாவது பணமா? ஆர்டியில் நீங்கள் கேட்டால் அதுக்கான தகவல் வரக்கூடாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதெல்லாம் மர்மமாக இருக்கிறது. ஆகவே என்னன்னா, ஹிந்துக்களுடைய வரிப்பணம் தான் இப்படி பார்த்தாலும் அந்த வரிப்பணத்திலே ஹிந்துக்களை குழப்பி அந்த ஓட்டு வங்கியை தக்க வைப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு அரசியல் நாடகமாகத்தான் இதை நான் பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு கோயில் வந்து ராமாயணத்தை பற்றி ஒருத்தர் பெரியவர் வந்து சொல்கிறார், ராமனுடைய குணங்கள்லாம் பற்றி சொல்லும்போது நம்ம கூட மெய் சிலிர்க்கும். இப்போ அதே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கம்பன் விழா என்று நடத்துவார்கள். அந்த கம்பன் விழாவில் போனீங்கன்னா தமிழ் புலமையை ஒருத்தர் காட்டி கொண்டிருப்பார்களே தவிர ராமன் மேலே ஒரு பெரிய ஒரு பக்தி உங்களுக்கு வரப்போவதில்லை. அதே போல் ஒரு அரசியல் கூத்து தான் இங்கே நடந்தது நான் பார்த்த வரைக்கும். முருகன் மேல் ஒரு ஆன்மீகமான ஒரு, அதை இவர் உதயநிதியாக சொல்லிட்டார், இது ஆன்மீக மாநாடு அல்ல என்று அவரே தெளிவாக வந்து அறிக்கையை விட்டிருக்கிறார். போன வருடம் செப்டம்பரில் வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த தடவை முருகன் மாநாடு. அவ்வளோதான், பேனர் மட்டும் மாறிக்கிறது. அதே தலைவர்கள், அதே ஆட்கள். அவர்கள் அப்படி செய்ய வச்சிருக்கிறாங்க. இந்து மக்களுடைய எதிர்ப்பும் அப்படின்னு சேர்த்து பார்க்கலாம். ஆகவே ஹிந்து ஓட்டுக்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு அரசியல் மாநாடு என்பதை தாண்டி இதை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ரெண்டாவது. மூன்றாவது, இப்போ இவங்க செய்கிறாங்க ஒரு நல்ல கருத்து தான். இந்த மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை பாடினால் அதற்கு பரிசு கொடுக்க போகிறார்கள், கட்டுரைகள், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். யார் செய்தாலும் வரவேற்கணும் வெளிப்படையாக இதை நாம் பார்க்கும்போது. ஆனால் இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குமா என்று நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் இவங்க காசு பார்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க, அதை தாண்டி ஒன்றும் இவங்களுக்கு நோக்கம் இருக்காது. எதனால் அப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், கேரளாவில் ஒரு முன்னுதாரணம். காலடியில் வந்து சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் ஆரம்பித்தாங்க, சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி ஆரம்பித்து சம்ஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காக அந்த யூனிவர்சிட்டி. அதன் பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸு மற்ற கோர்ஸ்லாம் ஆரம்பித்தாங்க.
இப்போ என்னன்னா அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் சில பேர் படிக்கிறாங்க சம்ஸ்கிருதம், அவ்வளோதான். மற்றபடி ஜென்ரல் காலேஜ் மாதிரி தான் இருக்கும். எந்த நோக்கத்துக்காக அந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இப்போ இல்லை. ஆகவே வெளியில் வந்து இது மாதிரி முருகன் மாநாடு என்று சொல்லி முருகனுக்காக என்று சொல்லி போட்டிகள் நடத்தினால் கூட வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கின்றதா என்பதை நாம் உற்று நோக்கணும், போக போக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, ஆரம்பத்தில் சொன்னீங்க, அந்த சம்பந்தமில்லாத ஆட்கள்லாம் வந்து மேடையில் உட்காந்து பேச வைக்கிறாங்க. முருகன் கோயிலுக்கு பின்னால் முஸ்லீம்கள் தொழுகை செய்கிறாங்க, அதனால் வந்து இவர் வந்து எல்லோத்துக்கும் சமமானவர் மேடையில் பேசுகிறாரோ, தவறான பதிவு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இதே போல ஆரம்பித்தது தான் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கு சிக்கந்தர் மலை என்று சொல்கிறான். திருப்பரங்குன்றம் என்பது அறுபடை வீடுகளில் ஒன்று என்று பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான இலக்கியங்களில் படிக்கிறோம். ஆனால் அந்த திருப்பரங்குன்றத்து மலை மேலே ஜோதி ஏற்ற முடியாது, விளக்கேற்ற முடியாது. ஏன்னா அது வந்து சிக்கந்தருக்கு சொந்தமானது. அந்த சிக்கந்தரன் பேர் வந்தால் கூட ஒரு 500-600 வருஷம் முன்னாடி வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடியே திருப்பரங்குன்றம் முருகன் இருந்திருக்கிறார், இலக்கியங்களை பாடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி பின்னால் ஒருத்தர் வந்து தொழுகையை நடத்த உண்மையிலே வந்து பண்ணியிருக்காரா என்பதை பார்த்து, அப்படி இருக்குமே ஆனால் இப்போதே அது தடை செய்யப்பட வேண்டும். இல்லாட்டி திருப்பரங்குன்றத்துக்கு ஏற்பட்ட கதி பழனிக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அதனால் இந்த மாநாடு நடத்துகிற பேரில் பழனி கோயிலை பட்டா போட்டு கொடுக்க முயற்சி நடந்திருக்கிறதா என்றெல்லாம் நமக்கு பயம் வருது. ஏன்னா என்ன வேணால் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இவங்க எல்லாமே. இதில் பாருங்கள், லோகோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த லோகோவை பார்த்தாவே புரியும், அப்படியே முருகரை ஹைஜாக் பண்ணிட்டு போகக்கூடிய முயற்சி மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. பூணூல் போடலாமா முருகனுக்கு? போனால் போதுன்னு பட்டையும் குங்குமம் மட்டும் வச்சுருக்காங்க. ஆமாம், போடலாமா கேள்வி. முப்புரிநூல் அணிந்தவர் தானே, எல்லா இடத்துலையும் அப்படிதான். உலகம் முழுக்க எங்கே நீங்கள் முருகன் சிலையை பார்த்தாலும் முப்புரிநூல் அணிந்து தான் இருப்பார். இவங்க வந்து அது இல்லாமல் பண்ணுறாங்க, புரட்சி பண்ணுறாங்க. அப்போ முருகனுடைய அடையாளத்தையே மாற்றக்கூடிய ஒரு முயற்சி சத்தம் போடாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு முன்னால் அந்த சைமன் என்கின்ற சீமான் ஒரு முருகர் தொப்பி மாதிரி எல்லாம் போட்டெல்லாம் கேலியா ஒன்று போட்டார். 6 பேக்கோட இருப்பார் முருகன். ஆமாம், முருகன் கேட்டால் அவர் முருக்கன் அவர் இது பாடி அப்படி தான் இருக்கும், முறுக்கேறி போய் இருக்கும். ஆமாம், அவர் புது விளக்கம் கொடுப்பார். மலையில் இருக்கிறாரு, அதனால முறுக்கு. அதனுடைய அடுத்த கட்டமாக நகர்வாக இதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இது பின்னால் யாராக இருக்காங்களோ அதெல்லாம் தெரியாது. நம்முடைய ஹிந்து பாரம்பரியத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு முயற்சியா என்று விழிப்புணர்வோடு நம்ம அணுக வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் இதன் மூலம் சில போட்டிகள் நடத்தி அதனால் சில மாணவர்கள் மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இதை நாம் வரவேற்கலாம். வக்ஃபு அதை வந்து திருத்த சட்டம் அதை கொண்டு பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணாங்க. இப்பொழுது வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிருக்கு. பலரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இது எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏற்கனவே நம்ம தமிழகத்தில் பார்த்தோம், திருச்செந்துறைங்கிற இடமே, அந்த ஊரே கிராமமே வந்து வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அது பெரிய சர்ச்சையானது. அங்கே இடங்களை வாங்கவோ விற்கவோ முடியாதுங்கிறப்ப அது கலெக்டருக்கு சொல்லிவிட்டு அதை இப்போ தான் டீக்ளாசிஃபை பண்ணி இல்லை விற்கலாம், பதிவு செய்யலாம் அப்படின்னு இப்போ தான் அந்த கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காருன்னு பார்த்தோம். இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கண்டியப்பேரி அப்படிங்கிற ஒரு கிராமம், அதாவது திருநெல்வேலி டவுன் பக்கத்தில் அந்த கிராமம் இருக்குது. அந்த கிராமமே வந்து அந்தேஸ்கான் தைக்கா அந்த வக்ஃபுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய முத்தவள்ளி சொல்கிறாரு. இது சம்பந்தமாக அங்கே இருக்கக்கூடிய 4 தெருக்கள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 2000 இந்துக்கள் வீடு இருக்குது. அவங்க குடிநீர் இணைப்பு, மின்சார இது, வீட்டு வசதி, வீட்டு வரி, ஆயத்தீர்வை, இந்த எல்லாமே கட்டிட்டு வராங்க. ஆனாலும் இப்போ திடீர்னு ஒரு விஷயம் விற்க போகிறாரு ஒருத்தர் அப்படிங்கிறப்ப, இல்லை நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வாங்க, ஏன்னா இப்போ வந்து வக்ஃபு வந்து அவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் என்ஓசி நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறப்ப இந்த செய்தி இந்து முன்னணிக்கு வந்த பிறகு இந்து முன்னணி பல விஷயங்களை டேட்டா எடுக்கும் பொழுது 1917 பல மூலப்பத்திரங்களில் இந்துக்களுடைய பெயரில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப எப்படி இப்போ வக்ஃபு அது நிலமாக எப்படி மாறும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இந்து முன்னணியுடைய வழக்கறிஞர் குற்றாலநாதன். இது சம்பந்தமாக அந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவிற்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தது திருச்செந்துறை கிராமம். நாடு முழுக்க எல்லா மீடியாக்களையும் பேசப்பட்டது.
அந்த திருச்செந்துறை செய்தி வந்த பிறகுதான் தெரிய வந்தது. அதே போல திருவெரும்பூர் யூனியன் அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள மேலும் 4 கிராமங்கள் இதே போல வந்து முழுக்க முழுக்க வக்ஃப் போர்டு சொந்தமானது. அப்போ அதன் பிறகு பல பேர் இந்த மாதிரி செய்தி வர ஆரம்பித்த பிறகு தமிழகத்திலே திருச்செந்துறை தவிர 5 கிராமங்கள் 6 கிராமங்கள் முழுக்க முழுக்க வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. இது தவிர கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட ஹிந்துக்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வக்ஃப் போர்டு சொந்தமானது. அது வந்து அது வரைக்கும் தெரிஞ்சது, இன்னும் போக போகதான் எல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கண்டிய பெரிய பூசா வந்துருக்கு. அப்போ இப்போ அந்த கலெக்டர் திருச்செந்துறை மட்டும் சொல்லிட்டார், இல்லை எல்லாம் பண்ணலான்னு. மற்ற என்ன ஆகும் தெரியல. இப்போ நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா பீகாரில் இதே போல் ஒரு கிராமம் முழுக்க வக்ஃப் போர்டு சொந்தமானது என்று சொல்லி அந்த கிராம மக்கள் எல்லாருமே கிராமத்தை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு வக்ஃப் போர்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி வந்திருக்கு மீடியாக்கள்ல. அங்கே பெரிய பார்த்தீங்க, பெரிய அளவு பிரச்சனையாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இது மோசமாக போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ 1954ஆம் வருஷம் வந்து ஏற்பட்ட முதல்ல வக்ஃப் சட்டம் என்ன சொன்னதுன்னா, இந்த பாகிஸ்தானுக்கு நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்க முஸ்லீம்கள், இங்கே அவங்க உள்ள ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி முழுக்க வந்து யாருக்கு சொந்தம், வக்ஃப் போர்டு எடுத்துக்கிட்டோம் என்று சொல்லி முதல்ல அப்படி தான் வந்தது. அதன் பிறகு 1995 தான் இந்த வக்ஃப் போர்டு, இப்போ இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுடைய கொடூரமான மோசமான அந்த சட்டம் இப்போ தான் அந்த 95 தான் வந்தது. எந்த ஒரு இடத்துலையும் அவங்க ஏதாவது ஒரு மத காரியங்கள் பண்ணியிருந்தாங்க, அந்த இடம்லாம் அவங்களுக்கு சொந்தம். அதாவது என்னன்னா, அது எந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. ஒரு முஸ்லீம்களுக்கான ஒரு கபர்ஸ்தான் மயானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடக்கம் பண்ணக்கூடிய இடம். அந்த மயானத்தை சுற்றி உள்ள இடங்கள்லாம் வந்து வக்ஃபுக்கு சொந்தமானது என்று வக்ஃப் கருதினால் அது வக்ஃப் போர்டு சொந்தமானது. எப்படி அவங்களா தான் முடிவு பண்ணுவாங்க, கவர்மெண்ட் முடிவு பண்ணாது. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துடைய ஓனர் நீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து நான் வந்து இந்த இடம் என்னோடதுன்னு சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? அப்போ நீங்கள் ஒன்று என்ன பண்ண, எது என்னோடதுப்பா, பத்திரத்தை காமி, என் பேர் இருக்குது பாருங்கன்னு நீங்கள் காமிக்கிறீங்க. போய் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் அவங்க சொல்கிறாங்க, நான் தான் இந்த மாதிரி என்னொன்று சொன்னேன், என்கிட்டயே வந்து என்ஓசி வாங்கிப்பான்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படி தான் வக்ஃப் போர்டு ஆக்ட் இருக்குது. அதாவது இந்த வக்ஃப் போர்டு ஒரு சொத்தை வந்து தன்னுடைய என்று கருதினால் அது எவிடன்ஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களது நிரூபிக்கிறதுக்கு வக்ஃபுடைய பொறுப்பு கிடையாது, உங்களுடைய பொறுப்பு. அது நீங்கள் தான் அதுக்கு மெனக்கடணும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சட்டத்தை காங்கிரஸ் ஏற்றிருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளாம் இங்கே உள்ள முஸ்லீம் பார்த்து துலுக்கான்னு சொல்கிறோம். அதுக்கு காரணமே துருக்கியிலேருந்து வந்தவர்களுக்கு வாழ் பிடித்தவர்கள் என்று அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறோம். நம்ம பாரதியாரே அப்படி தான் சொல்லியிருக்கிறார், மேலை துலுக்கர் என்று சொல்கிறார். அப்போ அந்த துருக்கி என்பது இப்போ இன்றைக்கு உள்ள உலக அரசியல் மாறி இருக்கிறது. ஆனால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு சொர்க்கபுரி போல இருந்தது துருக்கி. துருக்கியை தான் பார்த்திருப்பாள் இங்கு உள்ள முஸ்லீமும். அப்படிப்பட்ட துருக்கியை கூட வந்து அங்கே வக்ஃப் கிடையாது. இப்போ துருக்கிய பக்கத்தில் ஜோர்டான் ஒரு நாடு இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, உலகத்திலேயே நான் தான் வந்து உண்மையான முஸ்லீம் அவன் சொல்லிக்கிறான். சவுதி அரேபியா கிடையாதுங்கிறான். மெக்கா மெதினா வேணா இருக்கலாம், ஆனால் நாங்கள் தான் உண்மையான. ஏன் அப்படி சொல்றான்னா, அந்த முகமது நபி சல்லுடைய நேரடி வாரிசு நாங்கள் தான் இன்னும் மன்னராக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜோர்டான் நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம். ஆனால் ஜோர்டானில் வக்ஃப் கிடையாது, போய் பாருங்க. அப்போ இன்றைக்கு ஈராக்கில் வக்ஃப் கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம் நாடு என்று சொல்லக்கூடிய தீவிரமான முஸ்லீம் நாடுகள் எங்கேயுமே பல நாடுகளில் வக்ஃப் கிடையாது. இங்கே வக்ஃப் இருக்கு, வக்ஃப் போர்டு இருக்கு. இந்த சுப்ரீம் கோர்ட்டை விட சுப்ரீம் பவர்ஸே இந்த வக்ஃப் போர்டுக்கு இருக்கு. இதை செய்தது காங்கிரஸ். இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இங்கே பாருங்க, இந்த கண்டியப்பேரி கிராமத்தில் அவங்க போய் விஏஓட்ட போய் A1 ரெஜிஸ்டர் காட்டியான்னு கேட்டால் தொலைஞ்சி போயிடுச்சு, மிஸ்ஸிங். அப்போ எந்த அளவுக்கு திட்டம் தீட்டப்படுகிறது பாருங்க, எப்படி மிஸ் ஆகும். 1917 புக் பண்ண மூலப்பத்திரம், 60s பண்ண மூலப்பத்திரம் அதெல்லாம் வந்து அவங்க பேரில் இருக்கு. ஆனால் அது வந்து வக்ஃப் போர்டு சொந்தமான, எப்படி சொந்தமாக இருக்க முடியும்? ஒருத்தர் மாடியில் வந்து வீடு கட்டுறாரு, புதுசாக வீடு கட்டி அதுக்கு வந்து இபி கனெக்ஷன் வரணும், இபி ஆஃபீஸுக்கு போறாரு, வக்ஃப் போர்டில் போய் என்ஓசி வாங்கிப்பா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 2 ஃப்ளோர் அவருது தான். அவர் எதுக்கு 3வது ஃப்ளோருக்கு வந்து வக்ஃப் போர்டுக்கு என்ஓசி வாங்கணும்? அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு பாருங்க. ஆகவே நீங்களே சொன்னீங்க, இப்போ இந்த பார்லிமெண்ட் நிலைக்குழுக்கு போயிருக்கின்றது சொல்லியிருக்கீர்கள், அது நிறைவேறி வரணும், பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 40 அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தில் இருந்திருக்கிறது. அது 40 நிறைவேறினால்தான் நாடு காப்பாற்றப்படும்.
ஆகவே இந்த குற்றாலநாதனுக்கு உண்மையிலே பெரிய ஒரு வணக்கம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே குற்றாலநாதனை போல எல்லோரும் ஒவ்வொரு ஊரில் இருந்தால்தான் இந்துக்களுடைய சொத்துக்களை நம்மால் காப்பாற்ற முடியும். இது முக்கியமாக கவனிக்கணும். இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வக்ஃப் போர்டு சீர்திருத்தத்தை யார் எதிர்க்கிறார்கள், ஏன் எதிர்க்கிறார்கள், இதை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு அவர்கள் யார் என்பதை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதுவும் இந்த செய்தி மூலமாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக அமையட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வேலூரில் பார்க்குறோம், தொடர்ந்து லவ் ஜிகாத் நடந்தது. அந்த லவ் ஜிகாத்தில் ஈடுபட்டவர்களை மீட்டு கொண்டு வந்தவர் வெள்ளையப்பன்கிறது நமக்கு தெரியும். அதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்பது பலமுறை நம்ம இதே டிவியில் பேசியிருக்கிறோம். அந்த வேலூர்லேயே இப்பொழுது காட்பாடி கிளித்தாண்டப்பட்டறை அப்படிங்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் குமாருங்கிறவர் இருக்கார். அவருடைய மகள் வந்து பேர் வந்து பிரியலட்சுமி, நல்ல இந்து பெயர். ஏன்னா அவங்களே குறிப்பிட்டு அவங்களுடைய புகார்லேயே சொல்லியிருக்கிறதுனால அந்த ஜாதி பெயரை சொல்கிறதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க வந்து மேல் விஷாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கிறாங்க. இஸ்லாமிய கல்லூரியில் படித்தா அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ அங்கே இருக்கிறவன் யாசுதீன்கிற ஒரு பையனோட இந்த பெண் வந்து போகிறாங்க. பிறகு மதம் மாற்றி அவங்களுடைய பெயரை அவிடவிட்டெல்லாம் சேர்த்து திருமணம் செய்திருக்கிறதாக அந்த குறிப்பு சொல்லுது. இப்படி திருமணம் ஒரு லவ் ஜிகாத் மாதிரி ஒன்று நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் குமார் வந்து ஃபஸ்ட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில், காட்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் அவர் புகார் கொடுக்க போகிறாரு. அங்கே சொல்கிறாங்க, இல்லையா காலேஜ் அங்கே தானே இருக்குது, நீ ஆற்காடு போலீஸ் ஸ்டேஷனில் போய். அவங்க எப்போவும் ஜூரிடிக்ஷன் பிரச்சனை எப்போவுமே இருப்பேன். ஏன்னா காவல்துறை ஒரு வழக்கை கண்டுபிடிப்பதை விட அந்த வழக்கை மற்றவங்கள்ட்ட தள்ளி விடுறதில் தானே அவங்க இதாக இருப்பாங்க. நீ ஆற்காடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லணுங்க. அங்கே ஓடி வந்திருக்காரு. என் பொண்ணு காலையில் போனதுங்க, பஸ் ஏற்றி விட்டாங்க, வீட்டுக்கு வரல அப்படின்ட்டுருக்காங்க. 19ஆம் தேதி இது நடந்திருக்கு. பிறகு 23ஆம் தேதி வர சொல்லி ஆற்காடு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பொண்ணு மேஜர் ஆகிடுச்சுப்பா, நீ தேவையில்லாமல் அவங்க தலையிடாத அப்படின்னு மிரட்டி அவர்கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனே இந்து முன்னணி உடனே களத்தில் குதிச்சு இது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப அதே கிளித்தாண்டப்பட்டறை அந்த ஊர்லேயே வந்து இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் பிரியதர்ஷினி. அந்த பெண்ணுடைய சமுதாயத்தையும் சொல்கிறதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. நான் அதற்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்குது, அதனால் அது சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க அதே மாதிரி சொல்கிறப்ப 7 வருஷமாக என்னை அவர் லவ் பண்ணார். கிட்டத்தட்ட அந்த பொண்ணு இப்போ தான் +2 முடிச்சிருக்கு. அப்படின்னா எப்போலேருந்து தொடர்ந்து அந்த பையன் இது பண்ணியிருப்பான்னு, என்னை ஆசை வார்த்தை கூட கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை சீரழித்து விட்டான், என்னுடைய அனுமதி இல்லாமல் பாலியல் வல்லுறவு கொண்டான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ திடீர்னு பார்க்குறேன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் மதம் மாற்றி அப்படிங்கிற செய்தி வந்த பிறகு தான் எனக்கு நோட்டீஸ்க்கு வந்து நான் தற்கொலை செய்ய போனேன், என் குடும்பத்தார் காப்பாற்றி பரவாயில்லம்மா ஏதோ தப்பு நடந்துருச்சு, உங்களுக்கு நான் இதாக இருக்கோம், நீ என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு சொல்கிறப்ப அவங்க இந்த விஷயத்தையும் சொன்னோடனே இது என்னுடைய மனதிற்கு ஒப்பவே இந்த புகாரை நான் சொல்கிறேன்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 குடும்பத்திற்கும் பக்கபலமாக இப்பொழுது இந்து முன்னணி இருந்து ஃபஸ்ட்டு அவன் மீது போக்சோ சட்டம், இப்போ போக்சோ சட்டத்துக்கு என்ன தண்டனையெல்லாம் இப்போ அறிவிச்சிருக்காங்க, புதிய சட்டத்தை அந்த 3 நியூ லா கொண்டு வந்ததில் அதன்படி இவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து இப்போ ஓபிசி ஆணையத்தின் மூலம் இங்கே நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்தது ஓபிசி ஆணையத்துக்கும் அதேபோல் SC/ST ஆணையத்திற்கும் போவதற்கும் தயாராக அந்த குடும்பத்தினர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, 2 சமுதாயத்தின் பெயரை ஏன் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் வரலாம். இந்த பிரச்சனை வந்த பொழுது ஃபஸ்ட்டு அந்த சமுதாயத்து மக்களிடம் தான் சொல்லணும் அப்படின்ட்டு இந்து முன்னணி அந்த அங்கே இருக்கக்கூடிய பாமகவுடைய பொறுப்பாளர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் சமுதாயத்தை சார்ந்த பொண்ணு இருக்குன்னு. அவங்க அதுக்கு பெரிய அளவு ரியாக்ட் பண்ணலை. அதே போல் இந்த பட்டியல் சமூகத்தை பெண்ணுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சியுடைய பொறுப்பாளர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஐயா நான் இந்த விஷயத்துக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதில் சம்மந்தப்பட்டவன் யார், அவன் மீது ஏற்கனவே 7 வழக்குகள் இருக்கிறது. இந்த யாசுதன்கிறவன் ஏதோ நல்லா படித்த பையன் அப்படின்லாம் யாரும் இருக்க வேண்டாம். அவன் மேலே கஞ்சா வழக்கு இருக்குது, வழிப்பறி, இது மாதிரி ஒரு 7-8 வழக்குகள் இருக்குது.
ஏதோ சினிமா ஹீரோ மாதிரிலாம் கிடையாது, அவன் வந்து ஒரு அக்யூஸ்டு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இந்த லவ் ஜிகாதிலிருந்து இந்து பெண்களை காப்பாற்றுவதற்காகவே தன்னுடைய உயிரை தியாகம் செய்த வேலூரை சேர்ந்த வெள்ளையப்பன் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. இன்றைக்கு பல பேருக்கு அது தெரியாது. அவருக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதே போல் அவருடைய பணி அதை அடியொற்றி இப்பொழுது வேலூர் மகேஷ் அந்த தொடர்ந்து அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி. ஆமாம், மகேஷுக்கு உண்மையிலே நம்முடைய வணக்கங்கள். பல கடுமையான போராட்டத்துக்கு எதிர்ப்புக்கு மத்தியில் தொடர்ந்து பணி செய்கிறார் வீரத்தோடு. அவருக்கு நம்முடைய வணக்கங்கள். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வெள்ளைப்பஞ்சி அவர்கள் இறந்து போய் எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 8 வருஷம் ஆகிறது. அப்போ வெள்ளைப்பஞ்சி இறந்த பிறகு ஹிந்து முன்னணி சார்பாக ஒரு ஆவணப்படம் நடந்தது. நாமும் CTV சார்பாக இல்லை போய் பல பேர் அதை போயிருப்போம். அந்த ஆவணப்படத்தில் லவ் ஜிகாத் பற்றி பல சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஆவணப்படத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்ன், அதே ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. சேம் ரிப்பீட், எந்த மாற்றமும் இல்லை. இடம் மாறி இருக்கலாம், அந்த ஊர் பேர் மாறி இருக்கலாம், அந்த பெண்ணுடைய பெயர் மாறி இருக்கலாம், அந்த லவ் ஜிகாத் பண்ணக்கூடிய பையனுடைய பெயர் மாறி இருக்கலாம். இவ்வளவுதானே ஒழிய தி சேம் இன்சிடென்ட் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட். அப்போ என்ன அர்த்தம்? ஹிந்துக்களிடையே, ஹிந்து பெண்களிடையே இந்த விழிப்புணர்வு இன்னும் ஏற்படவே இல்லை. நாம் போய் ரீச்சே ஆகலை, இந்த விழிப்புணர்வை கொண்டே போகலை. இது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ, அவங்க பொண்ணு பேச வீடியோ ஒன்று பார்த்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல் கேரளாவில் ஒரு பொண்ணு வந்து இதே போல் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க அம்மா அந்த பொண்ணோட காலில் வந்து கெஞ்சி கதறுவாங்க. அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். அப்படியே பார்க்கும்போதே கண்ணில் ரத்த கண்ணீர் வந்துச்சு. அப்படியே உதாசீனமாக வந்து அந்த தாயை யார் அந்த அளவுக்கு உதாசீனமாக பார்க்க மாட்டாங்க. அப்படியே கட் அண்ட் த்ரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவள் போயிடுவாள். அந்த வீடியோவை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே போன்ற மனநிலையோடு இந்த பெண் பேசக்கூடிய அந்த வீடியோவை நான் பார்த்தேன். சொல்லி கொடுத்து தான் பேசுகிறாங்க, பப்பட்டு தான், அவங்களா சொந்தமாக பேசலை, அது தெரிகிறது. இருந்தாலும் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி டியூட்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீ கொடுமை பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். ஜமாத்தில் நான் முஸ்லீமாக மதம் மாறி கல்யாணம் பண்ணியாச்சு. உன்னால், அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாங்க, உன்னால் எனக்கோ என்னுடைய காதலனுக்கோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் ஜாக்கிரதை, இப்படி மிரட்டுறாங்க. எந்த இதுவும் ஏற்படக்கூடாது, எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு, புரியுதா என்று மிரட்டக்கூடிய அளவுக்கு டியூட்டரிங் இஸ் பீயிங் டன். 7 வழக்கு உள்ள ஹீரோவுக்காக இவங்க பேசியிருக்காங்க. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு பெண் இதுக்கு முன்பு வேற லவ் ஜிகாத்தில் அவங்க சொன்ன இன்சிடெண்ட் அப்படியே சொல்கிறேன் நான். நீங்கள்லாம் தேவையில்லாம் மதவெறியை தூண்டுறீங்க, என்னுடைய அப்துல் அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு தெரியாது என்று அந்த பெண் வீரவசனம் பேசினாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா அதே அப்துல்க்கு வந்து இதே போல் ஏகப்பட்ட பாத்திமாக்கள் இருக்கிறாங்க. இப்படி தெரிஞ்ச உடனேயே சண்டை வந்திருக்கு. அவள் சூட்கேஸில் பல துண்டுகளாகி பிணமாகி போனாள். இதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு நாம் ஏற்படுத்தணும். காவல்துறை என்ன செய்கிறது? சட்டப்படி அவங்க செஞ்சு சரிங்க மேஜர். அப்போ காவல்துறை ஹிந்து பெண்களை காப்பாற்றாது. ஹிந்து சமுதாயமும் ஹிந்து முன்னணி போன்ற அமைப்புகளும் தான் ஹிந்துக்களை, ஹிந்து பெண்களை காப்பாற்ற முடியும். மீண்டும் மீண்டும் இந்த உதாரணம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. சாதி அமைப்புகளும் முன்வரவில்லைங்கிறது தான் நமக்கு ஒன்றும். ஆமாம், இப்போ தொடர்ந்து போல சம்பவம் இப்போ வேலூர் இப்போ நடந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்பு ராமநாதபுரத்தில் ஒரு பெண் தற்கொலை, இதே தான் லவ் ஜிகாத். இதே போல் அந்த பெண் இப்போ நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டால் சொன்னீங்க, அந்த பெண் இறந்து போயிட்டார். இது நடந்தது. அதனால் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த முஸ்லீம்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மத வெறி, மத உணர்வுன்னு சொல்ல மாட்டோம், மத வெறி, ஹிந்துக்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உணர்வு கூட நம்ம சொல்லிக் கொடுக்கல. ஒரு ஹிந்து பெண்ணுக்கு சொல்லித் தருதல் நம்ம. இப்போ வன்னியர் குலம் என்று நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக நான் சொல்ல வரேன். வன்னியர் குலம் என்பது சிவனுடைய வழித்தோன்றர்கள், நெருப்பிலே உதித்தவர்கள். இது யாருக்கா அந்த அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பேரண்ட்ஸு. நாம் சொல்லித்தரல. ஹரிஜன் என்பது கடவுளுடைய குழந்தை என்று காந்திஜி சொன்னார். தலித் என்ற உடனே கடவுளுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறான். அப்போ நாமே நம்முடைய சமூகத்தின் ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றிய
உண்மையான வரலாற்றை நம்ம சொல்லிக் கொடுக்க மறந்தது ஒரு காரணம். பெருமிதமே இல்லை அவனுக்கு. இதுதான் முக்கியமான காரணம். ஆக ஒவ்வொரு ஹிந்துக்களையும் ஹிந்துக்களாக வளர்க்க வேண்டும். வளர்க்காவிட்டால் இப்படிதான் நடக்கும். முஸ்லீம் வந்து சின்ன பையனா இருக்கும்போது முஸ்லீமாக வளர்க்கப்படுகிறான். கிறிஸ்துவனும் அதே போல சின்ன பையனா இருக்கும்போது கிறிஸ்துவனாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறான், வளர்க்கப்படுகிறான். ஹிந்துக்கள் கடைசி வரைக்கும் ஹிந்துங்கிற உணர்வே இல்லாம செத்தே போயிடறான் கோடிக்கணக்கான பேர். இதுதான் நிலைமை. ஆகவே மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பாருங்க, ஒரு மீம் ஒன்று வந்திருந்தது. அந்த மீம் இந்த சமயத்தில் ஞாபகம் வருது, சொல்லணும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ ஹிந்து கேர்ள் அண்ட் அ முஸ்லீம் கேர்ள் அப்படின்னு போட்டு ஒரு படம். அப்படி மேலே ஹெட்டிங்கு, கீழே வந்து முஸ்லீம் கேர்ள், ஒரு முஸ்லீம் பொண்ணு, இங்கே ஹிந்து பெண், ஹிந்து கேர்ள். இந்த முஸ்லீம் கேர்ள் வந்து இந்த கண்ணு மட்டும் திறந்துருக்கும், இது எல்லாம் கருப்பு ஊட எல்லாம் மூடி இருக்கும், கண் மட்டும் திறந்துருக்கும். ஹிந்து பெண்ணுக்கு எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பா, கண்ணு மட்டும் ஒரு கருப்பு துணி போட்டு மூடி இருக்கும். இதே வித்தியாசம். அவன் நல்லது எதையுமே பார்க்க மாட்டேங்கிறா. தான் ஹிந்து என்பதே தெரியாது. இப்படிப்பட்ட அவல நிலை நம்ம வச்சு லவ் ஜிகாத் என்பது மூலமாக நம்ம மீது தாக்குதல் நடக்கிறது என்பதே தெரியாது. இப்போ கல்யாணம் பண்ணுறதா இருந்ததுன்னா, இப்போ ஒரு முஸ்லீம் பெண்ணு, ஒரு ஹிந்து பெண், ஒரு முஸ்லீம் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படிலாம் பண்ண முடியும்? ஒன்று, அந்த பையன் ஹிந்துவாக மாறி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, இந்த பையன் இந்துவா மதம் மாற தயாராக இல்லை, நாங்கள் காதலிக்கிறோம், காதல் தான் முக்கியம், காதலுக்கு மதம் இல்லை, மதம் இல்லை அப்படின்னா நீ ஹிந்துவாவே இரு, அவன் முஸ்லீமாவே இருக்கட்டும், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல பண்ணுங்களேன். ஏன் பண்ணல? அப்ப காதலுக்கு நோக்கம் வந்து காதல் இல்லை, திருமணம் இல்லை, மதமாற்றம். ஆகவே இந்த லவ் ஜிகாத் அப்படிதான் முடிவு பண்ணணும். இந்த யோசனை கூட, இந்த மாதிரி ஒன்று ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்று ஒன்று இருக்கின்றது கூட ஹிந்து பெண்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த முஸ்லீம்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனால தான் அந்த பெண்ணுடைய அவிடவிட்டில் ரொம்ப தெளிவாக மெஹர் 1000 ரூபா மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஈவன் அது முத்தலாக்கு நடந்தா கூட அவங்க பெரிய அளவு ஜீவனாம்சம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக 1000 ரூபா கொடுத்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எந்த அளவுக்கு ஒரு கன்னிங்கா இருக்காங்க பாருங்க. ஆகவே நாம் நிறைய விழிப்புணர்வை ஹிந்து பெண்கள் மத்தியிலே, ஹிந்து குடும்பங்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது என்கின்ற கடமை உணர்ச்சியை இந்த செய்தி நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்ரீ டிவியில் இந்த விஷயம் பலமுறை பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த தகவல் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கிறதுனால இன்றும் அந்த செய்தியை எடுத்திருக்கிறோம். ஜோஷுவா ப்ராஜெக்ட்னா நமக்கு தெரியும், எப்படி கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக எவ்வளவு வேகமாக அவர்கள் பணி செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். அது வந்து ஒரு மிகவும் ஸ்ட்ராட்டஜியாக சென்சஸ் எடுத்து எந்தெந்த சமுதாயத்தையெல்லாம் நாம் மதம் மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஆண்டு திட்டம் வைத்து அவங்க வேலை செய்கிறது நமக்கு தெரியும். இப்பொழுது கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்டு இந்த மாநிலங்களில் வந்து பெரிய அளவில் மதமாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டுக்கு 24 லட்சம் பேர் கிறிஸ்தவ மதத்திற்கு மதமாற்றி கொண்டு இருக்கிறது இந்த ஜோஷுவா ப்ராஜெக்ட். உலக அளவில் பார்த்திங்கன்னா 2.6% மதமாற்றம் நடக்குது அப்படின்னா, அதில் இந்தியாவுடைய மதமாற்றம் எந்த அளவுக்கு நடக்குதுன்னா 3.9, ஆல்மோஸ்ட் 4% நடந்துகிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் 100 பேர் இருக்காங்கன்னா பாப்புலேஷனில், அதில் எவ்ரி 4% 4 பேர் வந்து மதம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். 6 கோடி பேரை மதம் மாற்ற வேண்டும் என்ற மாஸ் கன்வர்ஷன் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த ஜோஷுவா ப்ராஜெக்ட், அந்த மிஷனரிகள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக் சேஞ்ச் என்னவாக இருக்கும், எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும்? ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை வந்து ரொம்ப சுலபமாக சொல்லிட்டீங்க. கடைசியாக படிப்படியாக போகும்போது டென்ஷன் எகிரக்கூடிய மாதிரி ஒரு 4வது ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க. இந்த ஜோஷுவா ப்ராஜெக்ட் என்பது கொலராடோ பேஸ்டு ஒரு ஆர்கனைசேஷன் அமெரிக்காவில். அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நம்ம நாட்டில் பல்வேறு சர்ச்சு, பல்வேறு அமைப்புகள் இருக்குது, பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம். இந்த எல்லா மிஷனரி ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு அம்பரல்லா. எப்படி நம்ம PFI என்பது பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அம்பரல்லாவாக இருந்ததோ, அதே போல் மதமாற்றம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கோஆர்டினேட், நீ அங்கே போப்பா, நீ எங்கே போப்பா, இது அந்த மாதிரி பண்ணு, இப்படி ஷேரிங் அண்டு கோஆர்டினேட்டிங், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. இங்கே சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா சேத்பேட்டில் ஒரு 8 மாடி பில்டிங் இருக்கும், அந்த ஸ்பெட்டாங்க் ரோடில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்கும், வருவாங்க போவாங்க. இங்கே போய் உனக்கு NGO ப்ராஜெக்ட் வேணுமா, இங்கே வேணுமா, அது வேணுமா,
அவங்க தான் வந்து ஃபண்டை வந்து வெளிநாடுகள்லேருந்து வாங்கி வாங்குறது மட்டும் இல்லை. distribute ஆமாம், அது மட்டும் இல்லை. சிஎஸ்ஆர் ஃபண்டு உனக்கு என்னென்ன வேணும், என்னென்ன மாதிரி பண்ணி நீங்கள் போய் பாரு, அந்த டிவிஎஸ்ல போய் பாரு. அந்த டிவிஎஸ் ஐயங்கார் கம்பெனியில் இருக்கிற ஐயங்கார் வந்து இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் ஃபண்டையோ அல்லது கம்பெனி ஃபண்டையோ ப்ளஸ் வெளிநாட்டு ஃபண்டையோ எப்படி மதமாற்றத்துக்கு பயன்படுத்துவது? அதுக்கு அந்த சிஎஸ்ஆர் ஒதுக்கக்கூடிய அந்த முக்கியமான பொறுப்புலையுமே கிறிஸ்துவர்கள் தான் இருப்பார்கள்ங்கிறது. ஆமாம், கிறிஸ்துவர்களாக இருப்பார்கள் அல்லது கிறிஸ்துவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத ஹிந்துக்கள் இருப்பார்கள். பெயரளவில் ஹிந்துவா இருப்பான். நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க சார். ஆமாம், நல்லா பண்ணுறாங்க. ஆகவே இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா 6 கோடி பேர் மதமாற்றப்பட வேண்டும் என்ற இலக்கினை வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் தான் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தா டார்கெட் எதுக்கு வைப்பாங்க? ஒரு மார்க்கெட்டிங் வியாபார நிறுவனத்துக்கு வச்சுருப்பாங்க. இன்னும் இவ்வளோ ரின் சோப் விற்கணும், இவ்வளோ இந்த ப்ராடக்ட் விற்கணும். அப்போ யார் காம்படிட்டர் முறியடிக்கிறதுக்கு என்ன மாதிரி நீ ஸ்லோகன் வைக்கணும், எப்படி கேட்சிங்காக விளம்பரம் கொடுக்கணும். அப்போ 100 எலுமிச்சைகளின் சக்தி 100 எலுமிச்சைகளாக இருக்குது அந்த விம் பாரில் கிடையாது. அந்த வேர்டை கொடு, மக்களை திருப்பி திருப்பி சொல்லு, அப்போ நம்பிடுவான். நீங்கள் ஒரு எஃப்எம்சிஜி ப்ராஜெக்டை சொல்கிறீங்க, உதாரணத்துக்காக அது பாருங்க. பட் ஆனால் டாஸ்மாகே எங்க டார்கெட் வச்சிருக்காங்க. தீபாவளிக்குன்னா எவ்வளோ வைக்கணும், பொங்கலுக்குன்னா எவ்வளோ வைக்கணும்னு உங்களுக்கு. ஆகவே அப்போ டார்கெட் வைக்கின்றாங்க என்று சொன்னாவே இது வந்து ஒரு மதம் என்பது, இது ஒரு ரிலிஜன் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாதுங்க. இப்போ ரெண்டும் ஒன்று தான் சொல்ல வரீங்க. டாஸ்மாக் எப்படி போதையோ அதே மாதிரி அதே போல இது வந்து ஒரு பிரச்சாரம்னாவே அர்த்தம், இது ஒரு வியாபாரம் தான் அர்த்தம். அது எதுக்கு வியாபாரம் பண்ணி? நான் வியாபாரம் வந்து மார்க்கெட்டை பிடிக்கிறான், இவங்க வந்து இது மூலமா நாட்டை பிடிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆகவே தேர் இஸ் நோ ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் ரிலிஜியன் இன் கிறிஸ்டியானிட்டி, ஒன்லி மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், கேப்சரிங் த கண்ட்ரி. இதுதான் அவங்க நோக்கமே. தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க ஏன் இந்த அளவுக்கு இந்தியாவை குறி வைக்கணும்? நீங்கள் ஒரு கிறிஸ்டியனுக்குள்ளே நீங்கள் போய் பேசி பார்த்தீங்கன்னா அவனுக்கு மனசு உள்ள கிடக்க என்ன இருக்குன்னா, இல்லை ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்டாலும் அதுதான் இருக்கும். ஒரு முஸ்லீம்கிட்ட போய் என்னப்பா அவனுடைய ஆசை, அப்படி என்ன எதிர்பார்க்குற என்று கேட்டால் என்ன சொல்லுவான்னா, அவன் சொன்னால் என்ன சொல்லுவான்னா, இந்த உலகமே தாருல் இஸ்லாமாக மாற வேண்டும், இஸ்லாமிய மயமாக மாறணும், உலகம் முழுக்க இஸ்லாம் ஆகிடணும். அதற்காக தான் என்னுடைய வாழ்க்கையே. நீ என்ன வேணால் தொழில் பண்ணு, அல்டிமேட்டாக அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கும். அப்போ இதே தான் கிறிஸ்துவனும் சொல்லுவோம், உலகம் முழுக்க கிறிஸ்துவ மயமாக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமான மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இந்தியா, நெக்ஸ்ட் சைனா. சைனாவில் இவங்க பருப்பு வேகாது, 2 பேரும் உள்ளே போக முடியாது, அவ்வளோதான், நாடம் கட்டிடுவான். அப்போ இந்தியாவில் உள்ள 140 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் தொகையை மதமாற்றிவிட்டால் உலகமே கிறிஸ்துவமயமாக்குதல் என்ற அந்த இலக்கை வந்து கிட்டத்தட்ட நெருங்கின மாதிரி ஆகிடும். அதுக்காக வெறி போட்டு விட்டு வெறித்தனமாக இப்படி வேலை செய்கிறாங்க கங்கணம் கட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் செய்தியில் வந்து ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா இதை பற்றி மட்டும்தான் அதில் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2271 ஜாதிகள், கம்யூனிட்டிஸ். இந்த 2271 அந்த கம்யூனிட்டிக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் போட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார், அதை பற்றிய ஸ்டடி பண்ணுவார். இப்போ இந்த சமூகம் இருக்கிறதா, இவங்களுக்கு என்ன பழக்க வழக்கம், இவங்களுக்கு என்ன தொழில், இவங்களுக்கு என்ன வருமானம், இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன, அந்த தெய்வத்துக்கு என்ன திருவிழா, அதுக்கு எந்த மாதிரி விழா கொண்டாடுவாங்க, இப்படி எல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. நீங்கள் முதல் செய்தி சொன்ன முருகனை எப்படி முருகனாக சீமான் ஆக்கினாரோ அதே போல் அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற வகையில் ஜீசஸ் கிரைஸ்டை எப்படி கொண்டு போகிறது, அப்போ அதுக்கேற்றபடி ஜீசஸ் கிரைஸ்டை மாற்றிடுவாங்க. இப்படி ரிசர்ச் பண்ணணும். இவனுக்கு என்ன நீடு இருக்குது, இந்த இடத்துல வந்து இவனுக்கு வந்து மருத்துவ உதவி தான் தேவை, அப்போ மருத்துவ உதவி கொடு. இந்த இடத்துல மருத்துவ உதவி கூட இல்லை, அவனுக்கு நம்பிக்கை தான், அப்போ வந்து மேஜிக் பண்ணு, முடவர்கள் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மேஜிக் பண்ணு, நம்பிடுவான். ஹில் ட்ரைபு தெரியாது, மாற்றிடலாம், அவ்வளோதான், சிம்பிள். இவனுக்கு ஸ்கூல் வேணுமா ஸ்கூல் கொடு, வேலை வேணுமா வேலை கொடு, கல்யாணம் இல்லையா கல்யாணம் பண்ணி கொடு, இந்த கம்யூனிட்டிக்கு என்ன வேணும், இப்படித்தான் அவர்கள் வந்து பிளான் பண்ணுறாங்க. பைபிளை யாரும் சொல்லலை, இப்படியாவது இந்த தே ஹாவ் டு செல் பைபிள், தே ஹாவ் டு செல் ஜீசஸ், அவனை மாற்றிடணும், அவ்வளோதான். இதான் எதிர்பார்ப்பு. இப்போ பாருங்கள், இதில் முக்கியமான ஒரு இது, சத்தீஸ்கரில் மட்டுமே கிட்டத்தட்ட 82 கிராமங்கள் வந்து 50% மேலே வந்து கன்வெர்ட் பண்ணி முடிச்சாச்சு, ரீச் பண்ணிட்டாங்க 50%, மோர் தேன் 50%. பெரும்பான்மை மாவட்டங்கள்
கிராமங்களை அப்படி கொண்டு போயிட்டாங்க, 82 கிராமங்களை. இதில் பாருங்கள், ஜார்க்கண்டில் ஒரு பெரிய ஜோக் பார்த்தேன். ஜோக்கில் வேதனையான ஒரு சமாச்சாரம். பிரதமர் மந்திரியுடைய ஆவாஸ் யோஜனாவில் 250 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் 150 வீடுகளை வந்து நாங்கள் தான் சர்ச்சு நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் என்று சொல்லி கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு 150 ஃபேமிலி வந்து மதம் மாற்றிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க மிஷினரியுடைய வேலைகள். நாம் இங்கே சுனாமியிலே பார்த்தோம் இல்லையா, நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளெலாம் அமிர்தானந்த மைய வீடு கட்டி கொடுத்தா கூட அந்த வீட்டில் வந்து பைபிளை கொண்டு வந்து அவங்க வச்ச அவங்க கடைசியாக பைபிளை கொண்டு வந்து வச்சு ஜிஎஸ்எஸ் படத்தை மாற்றிட்டு போயிடுவாங்க. ஆகவே இந்தளவுக்கு தே ஆர் கன்னிங். நீங்கள் இப்போ அந்த இதை பற்றி சொன்னீங்க, சத்தீஸ்கர் பற்றி சொன்னீங்க. இங்கே சமீபத்தில் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தை சார்பாக இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு காணை என்கின்ற ஊராட்சி ஒன்றியத்துக்கு போனோம்னா அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் பெரும்பாலான கிராமங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்துவமயமாகிவிட்ட கிராமங்கள். ஒரு ஹிந்து கூட இல்லை. மிஞ்சி போனால் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. வயசான கிழவி அவங்க மதம் மாற மறுத்திருப்பாங்க. அவங்க மட்டும் தனியாக ஓரமாக இருப்பாங்க. இப்படி அந்த காணை ஊராட்சி ஒன்றியம் கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க கிறிஸ்துவமயமாகி இருக்கிறது. யாருக்குமே தெரியாது, உள்ளே போனாலே தெரியுது. விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கேயோ உள்ள ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கோம். அந்த ஊராட்சி ஒன்றியமே, ஊராட்சி ஒன்றியத்துக்கு கிட்டத்தட்ட 80 ஊர் இருக்கும் இல்லையா, 80 ஊர் 100 ஊர் இருக்கும் இல்லையா, பெரும்பான்மையே மாறிவிட்டது. அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போகிறதா இருந்ததுன்னா சித்தூர் வழியாக போய் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்துவ பிரதேசத்துக்கு நுழைஞ்ச மாதிரி இருக்கும். சித்தூர் மாவட்டத்தில் அந்த ரூட் முழுக்கவே மலை முழுக்க எங்கே பார்த்தாலும் சிலுவையாவோ இல்லை ஜீசஸ் பற்றியோ எல்லா பெயிண்டிங் இருக்கும். சர்ச்சு, சின்ன சின்ன அந்த குருசெடிகள் இப்படி தான் இருக்கும். இப்படி பல இடங்கள் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஹிந்து மதத்தை அழிக்க நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு போராக நம்ம பார்க்கணும். நம்ம எக்ஸிஸ்டென்ஷியல் சொல்லுவாங்க, எக்ஸிஸ்டென்ஷியலிசம் சொல்லுவாங்க, அதுக்கு எதிரான ஒரு போர். நாம் வாழ்வதற்கு வகையில்லாத செய்யக்கூடிய ஒரு போராக நம்ம பார்க்கணும். ஏன்னா இது மெதுவாக நடக்குது. ஒரு வருஷத்துக்கு 100க்கு 4 பேர், அடுத்த வருஷம் 8 பேர், அதுக்கு வருஷம் 12 பேர். தெரியாது. 20 பேர் வரும்போது நமக்கு தெரியும். அதுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. கேன்சர் செல் growth மாதிரி திடீர்னு ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்தா நமக்கு வந்து கால்வாசி பேர் மாறி இருப்பாங்க. ஒரு 8 வருஷம் வச்சு பார்த்தா தெரியும். ஆகவே ஒரு பெரிய ஆபத்தான ஒரு செய்தி, அது எச்சரிக்கை செய்தியாக கொடுத்திருக்கிறீர்கள். இந்து சமுதாயம் விழித்தெழ வேண்டிய அவசியத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த செய்தி மூலமாக அந்த விழிப்புணர்வை நீங்கள் இந்து சமுதாயத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். என்னுடைய கருத்துனா, இந்த அளவுக்கு வெளிப்படையாக டார்கெட் என்று சொல்லி இவங்க சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட அமைப்பை தடை செய்யக்கூட மத்திய அரசு தயங்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இன்றைய செய்திகளில் ஒவ்வொரு செய்தியிலையும் ஏதோ ஒரு விதமாக இந்துக்கள் வந்து பாதிப்பு அடைந்துகிட்டு இருக்காங்க. ஒன்று வக்ஃபுனால பிரச்சனை, லவ் ஜிகாத்தினால இந்து சமுதாயம் பாதிக்கப்படுவது, மத மாற்றத்தினால பாதிக்கப்படுவது அப்படின்னு. இது அடுத்தடுத்த லெவலில் போகும்பொழுது இப்போ இந்த செய்தி என்னென்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்னென்னா, இப்பொழுது இடைக்கால அரசு அமெரிக்காவுடைய பப்பட்டாக இப்பொழுது முகமது யூனுஸ் அப்படின்றார். வேறு வழியில் போராட்டத்துக்கு பிறகு அவர் தான் நியமிச்சிருக்காங்க. அவருக்கு எதிராகவும் இப்போ மாணவர் கிளர்ச்சி மீண்டும் அது தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, சென்ற வாரம் அவர் டாகேஷ்வர் போயிட்டு இந்துக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத, ஏன்னா உலக நாடுகள் குறிப்பாக பிபிசி போன்ற நிறுவனங்கள்லாம் இந்துக்கள் தாக்கப்படலை, இஸ்லாமியர்கள் அந்த அளவெல்லாம் மோசம் இல்லை அப்படின்னு காட்டிகிட்டு இருக்க நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இப்போ இடைக்கால பொறுப்பாளர் அவரே சொல்கிறாரு இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. டாகேஷ்வர் கோயிலன்னு அந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். அப்பொழுது இந்து சமுதாயத்திலிருந்து பல தலைவர்கள், இஸ்கான் அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய இப்போ இந்த கர்ஃப்யூ நடக்கிறதுனால பல பேர் வெளியில் போகிறாங்க, இன்னும் சில பேரை வந்து அடித்து துன்புறுத்தி அவர்களுடைய வீடு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் சென்டர்ஸு, கடைகள், நிலங்கள் இதெல்லாம் வந்து ஜிகாதிய பயங்கரவாதிகளால் பிடுங்கப்படுகிறது. இதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து நான் கோயிலை புனரமைக்கிறதுக்கான வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இந்த ஒரு தனிப்பட்ட இந்துக்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ஒன்று தெளிவாக புரிகிறது. நம்ம மீடியாக்கள்லாம் போட்டிருந்தாங்க, இந்த பங்களாதேஷ் போராட்டம் வந்த பிறகு ஒரு பெரிய மக்கள் போராட்டம், மாணவர் போராட்டம், மாணவர் எழுச்சி. ஆகவே இது மக்கள் போராட்டமும் இல்லை, மாணவர் போராட்டமும் இல்லை,
ஹிந்துக்களை அழிக்க வந்த ஒரு போராட்டம், அமெரிக்காவுடைய கைத்தடியாக இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்றுவதற்கான ஒரு போராட்டம். இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தெளிவாக புரிஞ்சிக்க முடிகிறது. ஆனால் நம்ம பார்க்கணுன்னா, இப்போ பாருங்கள், ஒரு செய்தி எனக்கு ஞாபகத்து வருது. இந்த ஒபாமா அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. அவங்க இப்போ இவங்க அமெரிக்காவில் அவங்க தலைவராக இருந்தபோது இங்கே வந்தாங்க. வாரத்துக்கு முதல் நாள் வந்து சர்ச்சில் வந்து ஒருத்தன் சின்ன கல்லை விட்டு அடித்தா ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. உடனே இங்கே உள்ள கிறிஸ்துவர்கள்லாம் சேர்ந்து இந்தியாவில் கிறிஸ்துவர்களுக்கு மைனாரிட்டிக்கு ஆபத்து, பாதுகாப்பு இல்லை, இவர் வந்து லெசன் எடுத்துகிட்டு போனார். இப்போ மலேசியாவிலேருந்து வந்தவர் கூட மோடியை சந்தித்து விட்டு பிறகு அவரும் இங்கே கூடிய இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதையும் அட்ரஸ் பண்ணணும்னு வேறு சொல்லிட்டு. ஆமாம், எல்லாம் நமக்கு மதமாற்ற அந்த மதமாற்றத்தை இப்போ மத சகிப்புத்தன்மை பற்றி பாடம் எடுத்துகிட்டு எப்படி சிறுபான்மையினருக்கெல்லாம் பாதுகாப்பு பற்றி நமக்கு லெசன் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ பங்களாதேஷில் இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கின்ற போது யாராவது பங்களாதேஷுக்கு பாடம் எடுத்தாங்களா? அமெரிக்கா மீடியா, எத்தனை மீடியாக்கள் வந்து இந்த ஒபாமா வந்தப்போ வந்து எல்லா அமெரிக்க பத்திரிகைகள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்தியாவில்னு சொல்லிட்டு எல்லாம் பக்கமாக எழுதினாங்க. இன்னைக்கு தான் ஒரே ஒரு சின்ன ஒரு லைன் வந்ததா? ஏன் வரல? எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் பத்திரிகைகள்லாம், லெப்டிஸ்ட் லிபரல்ஸ் எல்லாம் சேர்ந்து கத்தினாங்க, சிறுபான்மையினருக்கு ஆபத்து, பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டில். இப்போ பேசுறது அப்போ தே ஹவ் டிஃப்ரெண்ட் யார்ட் ஸ்டிக்ஸ் ஃபார் ஹிந்துஸ் ஆஸ் வெல் அஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் முஸ்லிம்ஸ். ஹிந்துனா வேற அளவீடு, முஸ்லீம்னா வேற அளவீடு, வேற நாடுனா வேற அளவீடு. இதுதான் உங்களுடைய பத்திரிகை தர்மம், ஊடக தர்மம் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. அரசியல் நிலைப்பாடு எல்லாம் இப்படித்தான். தமிழ்நாட்டில் பாருங்க, இதுக்காக போராட்டம் நடத்துறதுக்கு கூட அனுமதி கிடையாது, அவ்வளோ மோசமான சூழ்நிலை. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதல்ல கோயில்கள்லாம் உடைச்சாங்க. அப்புறம் ஹிந்துக்கள்லாம் ஒன்று திரண்டு கோயில் அவங்களே தற்காத்து கொண்டார்கள். ஹிந்து கடைகளை எரித்தார்கள், ஹிந்து வீடுகளை லூட் அடித்தாங்க, ஹிந்து பெண்களை கற்பழித்தார்கள். அப்புறம் ஹிந்துக்களே ஆயுதம் வேண்டி தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்போ தான் அடங்கிச்சு. இது ஒரு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணாங்க? எந்தெந்த ஸ்கூலில், காலேஜில், மற்ற அமைப்புகளில், பொது நிறுவனங்கள் எங்கெல்லாம் ஹிந்துக்கள் இருக்கிறார்களோ எல்லாம் ரிசைன் பண்ணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். செகண்ட் ஃபேஸ். அப்போது இந்த முகமது யூனிஸ் ஒன்றும் சொல்லலை, நாங்கள் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் ஃபோனில் பேசுகிறார் மோடியோட, அவ்வளோதான், கொடுத்துட்டே இருக்கார். நேற்று ஒரு சம்பவம் பார்க்குறேன். ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வர்த்தக நிறுவனங்களாக போய் பாய்காட் இந்தியா அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்தாங்க. நேற்று இந்தியன் எம்பசிலன்னு எங்களுக்கு விசா கொடுக்க மாட்டேங்குது இந்தியான்னு சண்டை போடுறாங்க. இன்னும் புரிந்து கொள்ளாத, இவங்களுக்கு புரிகிற மாதிரி புரிய வச்சாதான் எல்லாமே இதாகும். இப்போ பாருங்கள், இப்போ லேண்ட் கிராபிங், எல்லா லேண்டை பிடுங்குறாங்க. காஷ்மீரில் எப்படி நடந்ததோ, அதாவது அங்கே உள்ள ஹிந்துக்கள் அத்தனை பேர் அங்கே வந்து விரட்டி அது முழுக்க இஸ்லாமிய தேசமாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தீவிரமான ஒரு எண்ணம். இதுக்கு பின்னணியில் அமெரிக்கா இருக்கு. முழுக்க அமெரிக்கன் ஆப்ரேட்டட் கேம் பிளான் தான். ஃபுல்லாக ஒரு பெரிய வார் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அமெரிக்க ஊடகங்கள் யாருமே ஒரு பேச்சு பேச மாட்டாங்க. அதனால் இது மிக மோசமான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இது எப்படி நம்முடைய அரசாங்கம் எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பார்க்கணும். ஆனால் என்னென்னா, நம்ம ஹிந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சொல்லி நம்ம இன்னும் ஏற்படுத்தலை. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த அதானி பவர் பிளான்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இதே போல் அவங்களுக்கு நிறைய அழுத்தம் கொடுக்கணும். அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் வந்து எல்லாத்தையும் செய்தால் மட்டும்தான் அங்கே மாற்றம் ஏற்படும். இப்போ நம்ம எல்லை கதவுகளை திறந்து விட்டு எல்லா ஹிந்துக்களும் வாங்க போனால் 2 தப்பு நடக்கும். ஒன்று, அங்கே எல்லா ஹிந்துக்களும் இங்கே உள்ளே வந்துடுவாங்க, அங்கே முழுக்க முஸ்லீம் நாடாக மாறிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது, ஹிந்துக்களோடு சேர்ந்து இன்னும் பல பங்களாதேஷ் ஜிகாதிகளும் சேர்ந்து உள்ள அவங்களும் வந்துடுவாங்க, குண்டு வைக்கிற ஆளும் வந்துடுவான், அடுத்த பெரிய தலைவர். ஆகவே நம் 3வது முறை மோடி வருவதை விரும்பாத அமெரிக்கா கொடுக்கக்கூடிய குடைச்சல் தான் இது என்று நமக்கு தெளிவாக புரிகிறது. நம்ம பாருங்க, இங்கே பாலஸ்தீனில் வந்து ஏதோ பண்ண சேவ் பாலஸ்தீன், இங்கே ஒன்று சேவ் காசா, இங்கே உள்ள சேவ் காசா, சேவ் சிரியா என்று இங்கே உள்ள நடுநிலை, இங்கே உள்ள முஸ்லீம் மட்டும் டேக் போடல, ஹேஷ்டேக் போடல, இங்கே உள்ள நடுநிலை இந்துக்களையும் அந்த முஸ்லீம்கள் போட வைத்திருக்கிறார்கள். they have succeeded.
இப்போ சேவ் பங்களாதேஷ்னு யாராவது நம்ம ஒரு முஸ்லீம் போட வைக்க வேணாம், இந்துக்கள் போடட்டுமே, போட வைக்க முடியல. திஸ் இஸ் வேர் வி ஃபெயில். நேற்று கிருஷ்ண ஜெயந்தி, இஸ்கானுடைய தலைவர் முதலாக அறிக்கை கொடுத்துருக்காரு. எங்களுடைய வாழ்நாளில் முதல் முறையாக டாக்காவில் இருக்கக்கூடிய இஸ்கான் சென்டரில் ஜன்மாஷ்டமி கொண்டாட முடியாத அளவிற்கு இருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்கள் எப்பவும் வருவாங்க, இந்த முறை எங்களால் கொண்டாட முடியல, பஜன் பண்ண முடியல அப்படிங்கிற தனது வருத்தத்தையும் அதில் பதிவு செய்திருக்கிறாருன்னு. ஆமாம், அதாவது இஸ்கான் வந்து கோவிடில் வந்து பெருந்தொற்று சமயத்தில் பங்களாதேஷை பட்னி கடந்த போது லட்சக்கணக்கான மக்களுக்கு தினசரி இலவசமாக உணவு கொடுத்து அவங்களே, அதாவது பாம்புக்கு பால் வாக்கிற மாதிரி அந்த பாம்புகளுக்கு பால் ஊர்த்திய இஸ்கானை தீ வைத்து கொளுத்தி நாசப்படுத்தியது இந்த பங்களாதேஷ் முஸ்லிம்கள். ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பெரிய லட்சக்கணக்கான இந்துக்கள் வரக்கூடிய, இந்த வருஷம் யாருமே வரல, வர முடியாது, பப்ளிக் ப்ரோக்ராம் நடத்த முடியாது. இதில் பாருங்கள், இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி இதே சமயத்தில் சொல்கிறேன். பங்களாதேஷில் ஒரு பகுதி முழுக்க வெள்ளக்காடாக இருப்ப, மழை பெஞ்சு பெரிய வெள்ளக்காடு. அந்த வெள்ள நிவாரண பணிகளில் இஸ்கான் போய் உதவி செஞ்சிருக்காங்க, அந்த செய்தி வந்திருக்கிறது. அதான் நான் இந்த நேரத்தில் இது பண்ண முடியல, பட் இந்த விஷயங்களை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தன்னை கொத்திய பாம்புகளுக்கும் மீண்டும் மீண்டும் பால் வார்த்து கொண்டிருக்கின்றது அங்கு உள்ள நல்ல ஹிந்து உள்ளங்கள். அதை நம்ம பார்க்கணும். பலமா பலவீனமானு தெரியல, இருந்தாலும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பாம்புனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பாரதியார் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அதில் என்ன சொல்லுவார்னா, நான் சொல்கிறது 200 ஆண்டுகளுக்கு முன்பு, 150லேருந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை. ஒரு பெரிய மலைப்பாம்பு நீளமாக அப்படியே சுருண்டு படுத்து கிடக்கு. அதனுடைய வாலில் வந்து ஒருத்தன் தீ வைக்கிறான். தீ வைக்கும்போது வால் அப்படி இப்படி இந்த மலைப்பாம்பு தலையை திருப்பி பார்த்து, அங்கே தானே வால் தான் நெருப்பு இருக்குது என்று அசத்தையே அசமாக படுத்தே கிடக்குமா, ஒன்றுமே பண்ணாமல். அதை வாலிருந்து மலமலன்னு தீ பற்றி எரிந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதே போல ஹிந்துக்கள் தனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆபத்தை கண்டுகொள்ளாமல் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று 150-200 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் கட்டுரையில் எழுதியிருக்கார். அதாவது இதை கோட் பண்ணி, அப்போ இருந்ததை கோட் பண்ணி பாரதியார் இன்றைக்கு அதே தான் அப்போ உள்ள சூழலில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அது பொருந்தது பாருங்க. பங்களாதேஷில் இப்படி தீப்பிடி தெரியும் போது நாம் இங்கே சாதாரணமாக இருக்கோம். விவேகானந்தர் சொல்லுவார், ஹிந்து என்ற பெயர் சொன்ன மாத்திரத்திலே உலகத்தில் எந்த ஒரு மூலையில் ஹிந்துக்கு ஒரு சின்ன ஆபத்து ஏற்பட்டாலும் மனசு துடிக்கணும். அப்படிப்பட்ட துடிப்பு ஏற்பட விட்டாயிட்டா உனக்கு நீ ஹிந்துவே இல்லை என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு வசனம் நான் படித்திருக்கிறேன். நம்ம அந்த மாதிரி இருக்கோமா? ஆகவே ஹிந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். நாடு முழுக்க வந்து ஹிந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய அண்ட்ரஸ்ட் ஏற்பட்டிருந்தது. இப்போ பங்களாதேஷ் சூழ்நிலை மாதிரி இருக்குமா? மாதிரி இருக்காது. அங்கே நியூயார்க்கில் உள்ள இங்கேருந்து பிழைக்க போன அங்கே உள்ள இந்தியன்ஸ் பண்ண அளவு கூட போராட்டம் இங்கே நாம பண்ணல. ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்க பண்ணால் கூட நாம் பண்ணல. அந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. ஆகவே நமக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு, ஹிந்து என்ற உணவு ஏற்படும் என்கின்ற செய்தியை நான் முக்கியமாக பார்க்குறேன். அதனால் மிக வருத்தமாக இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வந்து இதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்து நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாக நம்ம நினைத்து செயல்படணும். அதுதான் பங்களாதேஷ் இந்துக்களை காப்பாற்ற முடியும் என்று நினைக்கிறேன். இதுவரை நாம் கேட்ட கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் உங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க. நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.